கேப்டன் விஜயகாந்த் ஐயா பொதுவாகவே என்ன ஒரு கிரேட்டாக நடிச்சிருக்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு படத்துலையும் பழைய காலத்து படத்தெல்லாம் பார்க்கும்போது மக்கள் அப்படியே புல்லரிச்சு போய் தான் சார் நடிச்சிருக்கிறாரு. அவ்வளோ ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் சார். உண்மையாகவே சொல்கிற ஒரு மகான் மாதிரி தான் சார் வழிகாட்டியாக இருந்திருக்கிறாரு. அது நம்ம ஏன் கொஞ்சம் கூட நம்ம சிந்திக்கல, ஏன் நம்ம புரிஞ்சுக்கலன்னு ஒன்றுமே தெரியல சார். நம்ம இளைஞர்னு சொல்லி புது யுகம்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமே, அப்போ அப்பா அம்மா நாம் எல்லாருமே பழசாயிட்டு அவங்க தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க சார். எப்பவுமே நன்றி நினைக்கணும் சார். அதாவது நம்ம பெற்றவங்க, நம்ம தாத்தா முப்பாட்டன் எல்லாருமே வந்து பழசுன்றதுனால ஒதுக்கிடக்கூடாது சார். அவங்களுடைய வழி தான் சார் நல்ல வழின்ற மாதிரி. நம்ம விஜயகாந்த் ஐயாவுக்கு கூட இப்போ கூட ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் சார். ஆனால் அப்போ கூட யாரும் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை பார்த்தியா. அப்போ உலகம் எதை தேடி போயினுங்குது? பேராசை தேடி தான் சார் போயின்னு இருக்குது. பெருந்தன்மை என்றைக்குமே தேடாது சார் இந்த உலகம். உண்மையாகவே சொல்கிற விஜயகாந்த் ஐயா, என்ன சொல்கிறது சார், சத்தியமாக சொல்கிறேன், அவர்லாம் மறு ஜென்மம் மகான் சார். மகானாக தான் சார், இன்னும் 50 வருஷம் கழிச்சு அவர் மகானாக தான் சார் இருப்பாங்க. மக்களும் மகான்னு நினைப்பாங்க சார். அப்போ தான் சார் நினைப்பாங்க அவர் மகான்ட்டு.